ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிகே, இன்னொன்னு டிஎம்கே. A few moments later. ஐந்து வாக்குறுதிகளை அறிவிச்சிருக்காரு. திமுகவுடைய வாக்குறுதிகளை அப்படியே காப்பி அடிச்சிருக்காங்க. இல்ல, திமுகவோட வாக்குறுதின்னு சொல்ல முடியாது. அதுல வேறு வேறு வாக்குறுதி இருக்கு. வாக்குறுதி எண் 1, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். அவ்வளவு நல்லவனாடானே. Flashback. எல்லா குடும்ப அட்டைக்கும் மாதந்தோறும் 1500 ரூபாய் கொடுக்கணும் சொன்ன. இல்ல அதான் அது அந்த திட்டம் சாத்தியம் இல்லையா? நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது என்றுதான் நான் கருதுகிறோம். மாதந்தோறும் 1000 ரூபாய் 2 கோடியே 15 லட்சம் குடும்பம் இருக்குது. அவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியுங்களா? எவ்வளவு ரூபாய் வேணும்? அதிமுக ஒரு வருஷத்துக்கு 1500 ரூபாய் அறிவிச்சதான் ஞாபகம். ஆமா, நாங்க அறிவிச்சோம். அப்ப அது மட்டும் எப்படி சாத்தியம்? சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடடா, நெஞ்சு கிழிஞ்சிருக்கு எங்க முறையிடடா. வாக்குறுதி எண் 2, ஆண்களுக்கும் மகளிருக்கும் கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம். நகர பேருந்தில் பயணம் செய்யும் ஆண்களுக்கு கட்டணமில்லா பேருந்து பயண திட்டம் செயல்படுத்தப்படும். ஐயா வாங்க, அம்மா வாங்க, அக்கா வாங்க, தங்கச்சி வாங்க. வராது. என்ன நம்ம டைலாக்கே பேசுற, நம்மளையே ஃபாலோ பண்ற, ரொம்ப தப்பாச்சே. இங்க வா. கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக தாவேகா தலைவர் விஜய் தனி விமானத்தில் டெல்லி சென்றார். வெள்ளைக்குடி வேலை செய்யவில்லையா? அரசியல்வாதியா? எத்தனை வாட்டி சொல்றது உனக்கு? வெளில வந்து எல்லாத்தையும் கொள்ளாத இன்னொரு வாட்டி வெளில வந்த நான் என்னடா பண்ற நீ? இன்னொரு வாட்டி வெளில வருவ, ஒழுங்கா உறுப்பே அரசியல் பண்ணையோ குறிப்பிட்டு அரசியல் கத்துக்கொள்ளுங்க. அரசியல் கத்தில் ஒழுங்கா இருக்கும். என்ன டிடிஆர் நிர்மல்குமார் ஒரு ட்வீட் போடுறார். ஜனநாயகன் படத்தை சென்சார் உறுப்பினர்கள் பல வாரங்களுக்கு முன்பே பார்த்து சான்றிதழை பரிந்துரைத்துள்ளார். ஆயினும் தற்போது வரை சென்சார் சான்றிதழை தரப்படவில்லை. தடுப்பது யாரும்? ட்ரம்ப், டொனால்ட் ட்ரம்ப். ஆமா, டொனால்ட் ட்ரம்ப் சீன அதிபரோட சேர்ந்து சதி பண்றாரு விஜய் கதிரா. என்ன நினைச்சிருக்கீங்க? சர்வதேச ஜரி விஜய் கதிரா நடக்குது தெரியுமா உங்களுக்கு? மோடி, ஆர்எஸ்எஸ், பாஜக அப்படிங்கிற வார்த்தையை சொல்லிட்டா வாயில புண்ணு வந்து யாரோ ஜோசியக்காரன் சொல்லியிருக்கான். சொல்லவே மாட்டேன். தம்பி கீழே இறங்கு. தம்பி கீழே இறங்குப்பா, பிளீஸ். கீழே இறங்குப்பா, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினா நம்ம தம்புருப்ப. தளபதி மாடுலேஷன்ல சொன்னா கூட கேட்க மாட்டானுங்க. சேட்டக்கார பயல நம்ம ஆளுங்க. வந்துட்டாயா வந்துட்டாயா. ஹாப்பி மாட்டு பொங்கல். விஜய் வந்து சினிமால ஹீரோவா இருக்கலாம், நிஜத்துல பூஜ்யம். வயிற்றுக்கு சோறு சாப்பிடுறோம், சூடு சொரண உள்ளவன், மானம் உள்ளவன், நல்ல குடும்பத்துல பிறந்தவன் யாருமே தமிழக வெற்றி கழகத்துல இருக்க மாட்டாங்க. நீங்க தீய சக்தி, நாங்க தீய சக்தி இல்ல, பராசக்தி. இப்படி வா, 2 தோசை போட்டு சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். அடுத்து 2 கொத்து பரோட்டா போடு. கொத்து பரோட்டாவா? நான் சிஎம் ஆகணும். நிஜமா சொல்றேங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதா வச்சிருந்தாருலங்க, அது மாதிரி எங்க தலைவர் வந்து விஜய் வந்து திரிஷா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சி வச்சிருந்தாரு, விஜய் கட்சி வச்சிருக்காரு, திரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்பக்கி பிரைவேட்டா வச்சிருக்காருங்க. அப்புறமேல அதிகார பூர்வமா வச்சு பாருங்க. 51 பேர் கொலை பண்ண பாவிங்க நீங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். தப்பே இல்ல, உங்க பொண்டாட்டி சொன்னா. ஏன் பொண்டாட்டி சொன்னா ஒத்துவீங்களா? சரி, உங்க வீட்டுல நாங்க என்ன தற்கூரியா? நாங்க நல்ல குடும்பத்துக்கு வந்தவங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? வலிக்குதா? வலிக்குதுங்க. கட்சி சார்ந்த ஒரு பெண்மணி சொல்றாங்க எனக்கு புருஷனோட எனக்கு விஜய் தான் முக்கியம் சொல்றாங்க. என்ன அர்த்தம், என்ன பொருள்? நல்ல குடும்பத்துல போறவங்க யாருமே ஏத்துக்க மாட்டாங்க. நீங்க ஏத்துவீங்களா? அப்படி கேளுங்க, அடி வரட்டும். எனக்கு விஜய் தான் முக்கியம் சொல்லுதுன்னா அதுக்கு அர்த்தம் பொருள் என்ன? எங்க தலைவன் அந்த அளவுக்கு எண்ணம்
இதுக்கு தலைவன் யாருக்கு தலைவன்? ரெடியா இருக்கு. தைரியத்தை பரப்படாது. அசிங்கமா இல்ல அண்ணனுக்கு ராஸ்கல். அண்ணா விஜய்லாம் ஒரு ஆளே இல்லனா சொல்ல போனா. ஆளே இல்லனா உங்க விஜய் வரன்னு பாட்டு பாடல. கரூர்ல 41 பேர் செத்து போனாங்களே வந்தியா? ஏர்போர்ட்ல கேள்வி கேக்கும்போது ஓடி போன ஊ பக்கே அப்படியே டிவி கச்ச ஓடி போய். சொல்றா. என்ன நம்ம பேசுறா. ஏதாவது பேசுறா. யாரையுமே போய் இவ்வளவு கிட்ட நம்ம பார்க்கவே முடியாது. இந்த பேரை எங்க குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்துருக்கான். என்ன அதுக்கு நாங்க நஷ்டீடா எங்க குழந்தைய கொடுத்துருக்கோம். அந்த குழந்தைக்கு அந்த பிஞ்சுக்கு இந்த வெளி உலகம் தெரியாது, விஜயம் தெரியாது, ஒரு மயிரும் தெரியாது. அந்த தாயுடைய தவறால அந்த குழந்தை இறந்து போச்சு. அந்த குழந்தை இறந்துட்டாங்க, வருத்த பண்ணணுமா வேதனை பண்ணணுமா? விஜய் அந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க. அந்த நேசிப்பு இருக்கணும்ல. அந்த வயித்துக்கு என்ன சாப்பிடணும்? வயித்துக்கு என்ன சாப்பிடணும்? சொன்ன எதுவுமே இல்லையா? இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க சார். வாங்க உனக்கு தெரியுமா? என்னங்க முட்டாளாங்க நீங்களா? ஏன் எவ்வளவு அடிச்சாலும் சொன்னாலும் நினைக்கிறீங்க? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்ன 2 அடி அடிச்சு பெருசா பீத்துற. தளபதிக்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணா போறதுக்கு ரெடியா இருக்கோம். என்னடி சொல்ற? தளபதிக்காக நாங்க எந்த எல்லைக்கு வேணா போறதுக்கு ரெடியா இருக்கோம். எங்களை கொண்டாட விடுங்க. என்னங்க முட்டாளாங்க நீங்களா? கரெக்டா கட்டுட்டா. அதாவது இந்த சொல்றது என்னைக்குமே அறிவாளின்னு என்னைக்குமே சொல்லிக்க மாட்டான். இப்ப நீங்க பொறுக்கி நான் சொன்னா நீங்க ஏத்துவீங்களா? வேணாங்க. முதல்ல இந்த கர்மத்தை தூக்கி கீழே போடுங்க. நல்லா இருந்தீங்க, அழுவீங்க, என்னவோ பண்றீங்க. கர்மம். இவ பேசுங்க. சரி, விஜய் எங்க இருக்காரு? விஜய் எங்க இருக்காரு? பனையூர்ல இருக்காரு. பனையூர்ல வாயில கழிச்சு அப்படிங்கிறாரா? வாய் வந்து பேசலாம்ல. என் படம் தர போட்டாங்க, அதனால பண்ணிட்டாங்க, அரசியல் சூழ்ச்சின்னு சொல்லலாம். ஏன் வாய் திறக்கல? அது எனக்கு பைத்தியம் முடிச்சு போச்சு. நான் லூஸ். பத்திரிகையாளரை கூப்பிட்டு உட்கார வச்சு பேட்டி கொடுத்துட்டாப்ல, படம் ரிலீஸ் ஆயிராது. சட்ட ரீதியான அணுகுமுறைகள் போயிட்டு இருக்குது. அப்ப என்ன பண்ணுங்க? நீங்க மூடிக்கிட்டு உட்காருங்க. சென்சார் போர்ட ப்ரொடியூசரை பாத்துக்கிட்டோம், மூடிக்கிட்டு பொத்தின்னு உட்காருங்க. ஏன் அரசியல் ஆக்குறீங்க? சொல்லுங்க. டெல் மீ. இல்ல புரியல எனக்கு, என்ன சொல்ல வர்றீங்க? இப்ப எதுக்கு இதை போடுறீங்க? நானும் தான் ஆடுவோம். என்ன ஆனா நான் வாழ்க்கையில எத்தனையோ பொறுக்கிங்களை பார்த்துட்டேன், எத்தனையோ கேடிங்களை பார்த்துட்டேன், எத்தனையோ எச்சக்கல நாய்களை பார்த்துட்டேன். இந்த மாதிரிலாம் நான் பார்க்கலாம். எப்பா இனிமேல் இங்க நிக்க போறாரா சாமி? ஹலோ மிஸ்டர் சதாம் ஹுசேன், இல்லங்க. சதாம் ஹுசேனா எவன் சொன்னா? எங்க ஆத்தாருக்கு பேரை வைக்கல போப்பா. வந்துட்டாயா பொறுப்பா வேலை செய்யறது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க, நீங்களே ஆடி போயிடுவீங்க. சொன்னா காட்டு பண்ணி வரைஞ்சி வச்சிருக்கோம். நாலு கால் இருக்கு, ஒரு வால் இருக்கு, மாட்டுக்கு முதுகுல இருக்கிறது இருக்கு, 2 கொம்பு இருக்கு. ஆமா, இது என்னடி மாடியோ கத்துது? கத்தலட்ட பொங்கல் இருக்கு. மாட்டு பொங்கலுக்கு கோலம் போட போற லேடிஸ் எல்லாத்துக்கிட்டையும் கொஞ்சம் கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு மாடு வளைய வரலன்னா விட்டுருங்க. அதுக்காக ஏன் எங்களை இப்படி பண்றீங்க? எனக்கு என்ன பார்த்தா பயமா இருக்கு. ஹாப்பி மாட்டு பொங்கல். வணக்கம் நேயர்களே, மை இந்தியா 24/7 தொலைக்காட்சியின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பாளர் மற்றும் திரைப்பட இயக்குனர் நந்தவன நந்தகுமார் வந்துள்ளார். அவர் அன்புடன் வரவேற்போம். வணக்கம். வணக்கம். அது செம்ம காமெடி பண்ணுவாப்ல. நான் எங்கடா பண்ணேன்? என்ன வச்சு நீங்க தானடா காமெடி பண்ணுவீங்க? நீங்க எல்லாம் யாரை கூப்பிட்டாலுமே உட்கார வச்சு அவங்களை வந்து கலாச்சிடுறீங்க. நான் புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நாங்க ஏகப்பட்ட பேரை நாங்க பாக்குறோம். எல்லாருமே உங்கள்கிட்ட வந்து எல்லாருமே பல்பு வாங்கி தான் போறாங்க. ஆனா விஜயோட தாவேக கட்சியோட ஒரு ஆதரவாளரா என்னைய பல்பு வாங்க வைக்க நினைச்சிடாதீங்க. நக்கல்யா அவனுக்கு. விஜய்க்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? விஜய்க்கு ஏங்க அவர் ஒரு ஆர்டிஸ்ட், புரியுதுங்களா? நான் ஒரு டைரக்டர். விஜய் கூட வேலை செஞ்சிருக்கீங்களான்னு கேக்குறேன். அதான் தலைவா படத்துல வேலை பார்த்தது தலைவா படத்துலயா? அப்புறம் தலைவான்னு ஒரு படம் வந்ததுல. ஆமா ஆமா, அந்த படத்துல வேலை பார்த்தேன், அசோசியேட் டைரக்டரா வேலை பார்த்தேன். மேனேஜரா? ஒன்னேவா மேனேஜரா வச்சிருக்காங்க? ஏன்னா அப்படி காக்குற? இல்லப்பா, மேனேஜர் முஞ்சி உனக்கு இல்ல. நான் வெளியில இருந்து விஜய் பார்த்தது வேற, உள்ளர போய் பாக்குறப்ப இவ்வளவு டேலண்டடா இருக்காரு. பாத்தீங்களா? உள்ளர பாத்தீங்கன்னா என்ன உள்ள பாத்தீங்கன்னு கேட்டேன். படத்துல இருக்கிற ரொம்ப ஜாலியான டைப்பா படத்துல பார்ப்போம். அது என்டர்லி அப்படியே வேற ஆப்போசிட்டா இருக்கும். யார்ட்டையும் பேச மாட்டாரு, யார்ட்டையும் இது மாட்டாரு. ரொம்ப லோன்லியா இருப்பாரு. எனி டைம் லோன்லியா தான் இருப்பாரு. ஜாலி மூட் இருக்க மாட்டாரு. ஜாலி மூடுங்கிறதுனா அந்த சர்க்கிள்னு அவரோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு இருக்குது. நடிகை கூட அவங்க கூட தான் ஜாலியா இருப்பாங்க. ஆமா. ஆஹா, வளைய விரிக்கிறா, வம்பளுக்குறானே. வாயை கொடுத்து வாயில உன்னோட ஊர் வச்சிடக்கூடாதா சாமி? நீங்க விஜய் கூட பயணிச்சிருக்கீங்க, விஜய் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க. அப்படிப்பட்ட நீங்க விஜயுடைய ரசிகனா மாறி இருக்கீங்க, கட்சி தொண்டனா மாறி இருக்கீங்க. விஜய் கூட பயணிச்சவங்க, விஜய் கூட திரைப்படத்துல நடித்தவங்க எல்லாருமே விஜய்க்கு ஆதரவா இல்ல, எல்லாம் விலகி நின்ட்டாங்க. அப்ப நீங்க மட்டும் என்ன இதுக்கு நீங்க உள்ள போனீங்கன்னு கேட்க. எனக்கு பர்சனலா அவர் ரொம்ப பிடிக்கும். இவர் அரசியலுக்கு வந்துட்டாரு. இவர் வந்தாருன்னா அரசியல்ல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு பயங்கரமான நம்பிக்கை இருக்கு. என்னடா கோரசா துப்புறியே? மட்டை
தற்குறி, அணில் குஞ்சி அப்படிலாம் சொன்னா உங்களுக்கு கோவம் வரல? இல்ல புரியல. டே மொட்டை, நான் சொல்றேன், உங்களுக்கு கோவம் வருமா வராதா? நீங்க பொட்டன்னு சொன்னா கூட கோவம் வராது. வராது. சொல்லுங்க. அதே என்ன மாதிரி உங்களுக்கு மேட்டர் என்ன? பொட்டன்னு சொன்னா கூட கோவம் வரான்டா. இதுக்கு மேல என்ன சொல்றீங்க? இதனால தான் தமிழக வெற்றி கழகத்துல நீங்க இருக்கிறீங்க. வயிற்றுக்கு சோறு சாப்பிடுறோம், சூடு சொரண உள்ளவன், மானம் உள்ளவன், நல்ல குடும்பத்துல பிறந்தவன் யாருமே தமிழக வெற்றி கழகத்துல இருக்க மாட்டாங்க. கண்டுட்டாளையா, சூட்சமத்தை கண்டுட்டாளே. ஆக மொத்தத்துல விஜய் வந்து சினிமால ஹீரோவா இருக்கலாம், நிஜத்துல பூஜ்யம். உங்களை மாதிரி முட்டாள்தனமா கோமாளித்தனமா விஜயை பின்பற்றாங்க பாத்தீங்களா? இதை வைத்து புரிந்து கொள்ளலாம் இது ஒரு கோமாளி கூட்டம்னு. இதே மாதிரி வேற யாராவது சொல்லியிருந்தா கோவம் வந்திருக்கும். உங்களுக்கு கோவம் வராது. ஏன்னா அந்த கட்சிக்கு கொள்கை சித்தாந்தம் என்பதுல எதுவுமே இல்ல. ரொம்ப வாடுறானே. ஜனநாயகம் ஜனநாயகம் வெல்லும். ஆனா ஜனநாயகத்தை தடை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து தடை பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் தீய சக்தி, எல்லாம் டிஎம்கே முழுக்க சதி. யாரு தடை பண்ணது? டிஎம்கே காரங்க. சென்சார் போர்டு அவங்க தானே சொல்லி எல்லாம் இது நடத்தி வச்சிருக்காங்க. எவ்வளவு தற்குறி, நான் என் வாயில தான் வந்துட போகுது. நீங்க டைரக்டர் தானே? ஆமா. நீங்க மேட்டர் படம் எடுத்தீங்களா இல்ல ஒரிஜினல் நல்ல படம் எடுத்தீங்களா? மேட்டர் படம் எடுத்தோமா? ஆனா ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு, மேற்கொண்டு எரிச்சல கிளப்பாத. என்ன சென்சார் போர்டு யாரு? ஏங்க அதெல்லாம் சொல்லுவாங்க 1008. சென்சார் போர்டு சென்னையில தானே இருக்கு. சென்சார் போர்டு மத்திய அரசோட தலைமையில கீழே இருக்கு. ஏங்க ஒரு விஷயம் சொல்ற நல்லா புரிஞ்சுக்கங்க. மத்திய அரசே எங்களுக்கு பரவாயில்லைன்னு சொல்லிருச்சு, ஓகே பண்ணிச்சு. ஆனா அந்த ஒன்றிய அரசு தடை பண்ணிருக்கு. இப்ப பேசுறீங்களா? இது கரெக்ட். யார் தடை பண்ணாங்க? ஒன்றிய அரசு. நோ ப்ராப்ளம். மத்திய அரசு வந்து கோர்ட்ல வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க, நீங்க பண்ணுங்க அப்படின்னு. ஒன்றிய அரசு தான் சென்சார் போர்டு தடை பண்ணுது. ஆமா. ஹடா தற்குறி, நீ உண்மையாவே டைரக்டரா? நீ என்ன பார்த்தா என்னன்னு தோணுது உனக்கு? ஏதோ சொல்லணும்னு தோணுது இல்ல? சொல்லு. ஒண்ணு இல்ல சார். இல்ல பரவாயில்ல, நுனி நாக்கு வரைக்கும் வந்துருச்சு, சொல்லணும்னு தோணுது சொல்லு. 2025 டிசம்பர் 19 சென்சாருக்கு நீங்க அனுப்புறீங்க ஜனநாயக படத்தை. அந்த படத்தை பார்த்துட்டு அதுல சில கட்டு சில திருத்தங்கள் சொல்லி அவங்க என்ன பண்றாங்க, 22 ஒப்படைக்கிறாங்க. கேட்டுக்க. 24 என்ன சொல்றாங்க, அந்த சென்சார் போர்டு நீங்க வந்துட்டு மறுதணிக்கைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அறிவுரை தராங்க. ஏத்துக்கல. நீங்க என்ன பண்றீங்க, அதே சென்சார் போர்ட்டை போயிட்டு நீங்க வந்து கோரிக்கை வைக்கிறீங்க. இல்ல நீங்களே சரி செய்யுங்க, நாங்க மும்பைக்கு போக முடியாதுன்னு சொல்றீங்க. 5 மறுபடியும் சென்சார் போர்டு என்ன பண்ணுது, நீங்க மறுதணிக்கைக்கு அனுப்பினாதான் படம் ரிலீஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் 6 நீங்க என்ன பண்றீங்க, நீதிமன்றத்தை நாடுறீங்க. 7 நீதிமன்றத்துல வாதம் பிரதிவாதம் நடக்குது. சென்சார் போர்டு என்ன சொல்றாங்க, நீங்க எத்தனை கோடி படம் எடுத்தாலும் பரவாயில்ல, எது எடுத்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஒரு முறை இருக்கு, 4 வாரம் அல்லது 25 நாட்கள் ஆகும், அப்பதான் விட முடியும்னு சொல்லிட்டு அவங்க நீதிமன்றத்தை சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தீர்ப்பு தள்ளி வச்சாங்க. அதுக்கப்புறம் இப்ப தீர்ப்பு வந்துச்சு. தீர்ப்பு என்ன சொல்லி படத்தை ரிலீஸ் பண்ணான்னு சொல்லிட்டாங்க. இப்ப மேல்முறையீடு போயிருக்காங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, இதே நிலைமை தான் பராசக்தி படத்துக்கும் ஏற்பட்டுச்சு. பராசக்தி படம் என்ன பண்ணாங்க, மறுதணிக்கைக்கு அனுப்பி விட்டாங்க. இந்த விஷயம் எல்லாமே நடிகர் விஜய்க்கு தெரியும். தெரிஞ்சோ விஜய் ஏன் பயந்தாரு, ஏன் பதறாரு, ஏன் கதறாருன்னா அதற்கு ஒரே அடிப்படை காரணம் பராசக்தி. சபாஸ் மாமா சபாஸ். இது திராவிட மண்ணு, பெரியார் மண்ணு. பராசக்தி அந்த கருத்தை வலியுறுத்துகின்றது. இந்த பராசக்தியில சப்ஜெக்ட் இருக்கு, நல்ல கருத்து இருக்கு, வரலாற்று உண்மைகள் இருக்கு. பராசக்தி படம் பொழுதுபோக்கு களமாக இல்லாம இந்த சமுதாயத்தை பழுது பார்க்கும் களமாக உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால விஜய்க்கு நடுக்கம் ஏற்பட்டுச்சு. தன்னுடைய கடைசி படம் வெளியே வந்து ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா, அதுவும் சிவகார்த்திகேயன் எதிரில் ஃபிளாப் ஆயிடுச்சுன்னா தனக்கு அசிங்கம் அவமானம் சொல்லிட்டு கேவலமா கீழ்த்தரமான ஒரு அரசியல் செய்யறாரு. இதை உங்களை போன்ற அணில் குஞ்சுங்க நம்பிக்கிட்டு இப்போ துடிக்கிறீங்க. என்ன கொடுமை சார். கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? அவங்க ரசிகர்களை முட்டாளாக்குறீங்க. ஏன்னா தற்கூறிங்க. என்னத்த முட்டாளாக்குறீங்க? படத்தை வெளியில இத்தனை படம் எடுத்த நீங்க உங்களுக்கு படம் சென்சார் போர்டு எப்படி அனுமதி தெரியாது, எப்படி செயல் பண்ண தெரியாது, ஒரு மன்னன் தெரியாத மாதிரி புதுசா படம் எடுத்து எல்லாமே திருப்பி ரிவர்ஸ் கமிட்டின்னு கொடுக்குறாங்க. அவர்தே இது பண்ண மாட்டேங்கிறானுங்களா? விஜய் முன்ன வந்து பல படங்கள் ரிவர்ஸ் கமிட்டி வந்திருக்கு. அப்புறம் ஏன் கோர்ட்டு போல, இப்ப ஏன் கோர்ட்டு போறாரு? என்ன அவசியம்? இது எல்லாமே டிராமா. ஏன்னா பராசக்தி படத்தை உங்களால வந்து மோத முடியாத ஒரே காரணத்துக்காக மக்களை ஏமாத்துறீங்க. பஞ்ச் வைடா இப்பதான் வெச்சனே. விஜய்க்கு மனசாட்சி இல்ல. கருவுல 41 பேர் இருந்தாங்க. எப்படி நடிச்சாரோ அதே நடிப்பு தான் இப்ப நடிச்சு கொண்டிருக்காரு. விஜய் வந்து படத்துல ஹீரோ, நிஜத்துல வில்லன், நிஜத்துல வில்லன் மட்டும் இல்ல, காட்டு மிராண்டி, ஒரு சாத்தான். யாருக்குமே இப்படி வரக்கூடாது. எது இந்த மாதிரி வழுக்கையா? பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. 41 பேர் இறந்தாங்க கரூர்ல. அப்ப வந்து விஜய் மௌனமா இருந்தாரு, வாயே திறக்கல. கடைசியில ஒரு முறை வாய் திறந்து அதுல கூட அரசியல் செய்தாரு. 41 பேர் தனக்காக பார்க்க வந்தவங்க இறந்தாங்கன்னு சொல்லிட்டு வருத்தம் தெரிவிக்கல, துக்கம் தெரிவிக்கல, துயரமாக பேசல. வேணாங்க, அது என்னைய உட்கார வச்சுட்டு இப்படி பேசுறதுங்கிறது ரொம்ப too much. தூய சக்தி தீய சக்திங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மயிர் சக்தியா? அவன் விஜய் என்ன சக்தி? தூய சக்தி. இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இப்ப என்ன சொன்னீங்க? மயிர் சக்தின்னு சொன்னா அதான் விஜய். என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன், எனக்கு யாரும் வேட்டு வைக்க முடியாது. நானே வேட்டு வச்சுக்கிட்டா உண்டு. நான் கேக்குறேன், சீமானோ நடிகர் இருக்காருல்ல, அவர் நடிகை ஏமாத்துறாருல, இதே கலைத்துறை சார்ந்த எவனாவது வாய் திறந்தானா, எவனாவது வாய் திறந்து பேசினானா, அந்த பொண்ணுக்கு ஆதரவா செயல்பட்டானா? ஒருத்தன வாய் திறக்கல. ஆனா 41 பேர் இறந்தாங்க. அப்ப ஒரு கலைத்துறை சார்ந்தவங்க யாருமே வாய் திறக்கல, திரைப்பட சங்கங்களும் வாய் திறக்கல. ஆனா விஜயோட படம் வெளியே வரலன்னு இதுக்கு வாய் திறக்கிறாங்க. இவங்க எல்லாருமே தற்கூறினா. இதே கமலஹாசன் தமிழகத்திற்கு ஆதரவாக தமிழ் தான் தாய்மொழி சொல்லும் போது எல்லாரும் கண்டனம் தெரிவிச்சாங்க. அப்ப விஜய் வாயில விரல் சொன்னாரா?
ஆக மற்ற கலைத்துறையில மற்ற சக நடிகர்கள் பாதிக்கப்படும் போது, தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படும் போது, மற்ற படங்கள் முடக்கும் போது விஜய் வாய் திறக்கவே இல்லை. அப்படி செல்ஃபிஷா இருக்கக்கூடியவர்தான் விஜய். ஆனா அவருக்காக வாய் திறக்கிறவங்க எல்லாருமே தற்கூரிகள் தான். நீங்களும் தற்கூரி தான். இவன் ஒருத்தன் அமுக்கிற இடத்துலயே அமுக்கி கைய கலட்டிடுவான் போல் இருக்கு. இது மாதிரிலாம் இது பண்ணாதீங்க. எவ்வளவு அரசாங்கத்துக்கு அவ்வளவு சப்போர்ட்டா பேசிட்டு இருக்கீங்க. கேளுங்க, பணம் சம்பாதிக்கிறதுக்கு 1000 தொழில் இருக்குது. அந்த தொழில் போயிடுங்க. ஆனா இங்க புதிதமான அரசியல் களத்துக்கு வந்துட்டு மக்கள் நம்பிக்கை பெற்று அவங்களை ஏமாத்தி மேல டெல்லிட்ட பணம் வாங்கிட்டு பேருக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் எதிர்காலத்தையும் குழி தோண்டு புதைப்பதற்கு செயல்படாதீங்க. என்னப்பா பண்ண சொல்ற முருகன்? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் தாறுமாறா விளையாடுறான்ப்பா. உயிரை கொடுப்பீங்களாங்க? நீங்க இவ்வளவு தூரம் மூச்சு கட்டிட்டு பேசுறீங்களா? அந்த டிஎம்கே உயிரை கொடுப்பீங்களா? திமுகவுடைய வரலாறு தெரியாம பேசுறீங்க. இன்னைக்கு இருக்கிற காலம் இன்னைக்கு திமுகவிற்காக சிறைக்கு போனவங்க உயிரை விட்டவங்க பல பேர் இருக்காங்க. 41 பேர் இருக்கும்போது தமிழக வெற்றி கழகத்துல இருந்து எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிங்க. தன் கட்சிக்காக, தன்னோட கட்சியோட நிலைப்பாட்டுக்காக, அரசியல் களத்திற்காக சிறைக்கு போயிருக்கணும். எவனா ஒருத்தன் போனானா எவனுமே எதிர்கொள்ள. திராவிட கட்சிக்காரங்க எல்லாரும் போராளிங்க. போராளி மட்டும் இல்ல, தியாகிங்க அவங்க எல்லாம். தமிழக வெற்றி கழகம் மாதிரி இல்ல. விஜய் என்ன பண்ணாரு? தம்மடிச்சாரு, தண்ணடிச்சாரு, வேற என்ன பண்ணாரு? நல்லா கருத்து சொன்னாரு. எதுக்கு ஓடுறீங்க விஜய் பின்னாடி? என் சர்வீஸ்ல இந்த மாதிரி ஒரு கேவலமான ஜென்மத்தை நான் பார்த்ததே இல்ல சார். ஒரு நிமிஷம் உங்க அண்ணியை காமிக்கிறேன். அண்ணியை காட்டுறீங்களா? நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. ஜெயலலிதா மட்டும் தான் சிஎம் ஆகணுமா? அப்ப திரிஷா ஆக கூடாதா? ஜெயலலிதா திரிஷா ஏன் சொல்றீங்க? ஏங்க நீங்க சொல்ல வரது எங்களுக்கு புரியாமலாம் இல்ல. வச்சிருந்தார்ல எம்ஜிஆர், ஜெயலலிதா வச்சிருந்தார்லங்க. அந்த மாதிரி எங்க தலைவர் வந்து விஜய் வந்து திரிஷா வச்சிருக்காரு. எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்சியில வச்சிருந்தாரு, விஜய் கட்சியில வச்சிருக்காரு. திரிஷாவை எங்க வச்சிருக்காரு? இப்பக்கே பிரைவேட்டா வச்சிருக்காருங்க. அப்புறமேல அதிகாரப்பூர்வமா வச்சு பாருங்க. டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லாவே இருக்க மாட்டடா, நாசமா போனவன். இப்ப எதுக்கு இதை போடுறீங்க? நானும் தான் ஆடுவோம். என்ன இதுதான் உங்க கட்சியோட நிலைமை. யார் பேச்சு நாங்க கேட்கல. எல்லாரும் எங்க கட்சிக்கு வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டிராமாலாம் பண்ணக்கூடாது, புரியுதா? படத்தோட தயாரிப்பாளர் விஜய், நிர்மல் குமார் சேர்ந்து பாஜக பேசி எல்லாம் முடிவு எடுத்து எல்லாம் திட்டமிட்டு எல்லாம் பிளான் பண்ணி நீங்க எல்லாம் நடத்தக்கூடிய அரசியல் சதி சூழ்ச்சி இது. இது அம்பலமாகி இருக்கு, புரியுங்களா? நடிக்காதுங்க. விஜய் வந்து பாஜக கூட சேர்ந்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாம நான் வாழ்க்கையில எத்தனையோ பொறுக்கிங்களை பார்த்துட்டேன், எத்தனையோ கேடிங்களை பார்த்துட்டேன், எத்தனையோ எச்சக்கல நாய்களை பார்த்துட்டேன். இந்த மாதிரிலாம் நான் பாக்கடா. வயிற்றுக்கு என்னங்க சாப்பிடுறீங்க? வயிற்றுக்கு என்ன சாப்பிடுறோம்? சூடு சொன்ன எதுவுமே இல்லையாங்க. என்னங்க முட்டாளாங்க நீங்களா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சேன். சரி, ஃபீல் பண்ணாத. உங்களுக்கு எல்லாம் வெக்கமே இல்லையா? என்னத்த வெக்க பண்ணணும்? எதுக்கு வெக்க பண்ணணும்? வேணாங்க. நீங்க வந்து நீங்க எடுத்துட்டு போற ரூட்டே வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு டென்ஷன் பண்ணி ஒரு மனிதனை, சாந்தமான ஒரு மனிதனை அப்படியே கொலகாரன் ஆக்குற அத்தனை விஷயத்தையும் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா? சரி, எப்படி நீங்க நந்தவன நந்தகுமார் பேரு நாளைக்கு நந்தகுமார் சாரி எப்படி மாறிட்டீங்க? முதல்ல இந்த கர்மத்தை தூக்கி கீழே போடுங்க. நல்லா இருந்தீங்க, அழுவீங்க, என்ன பண்றீங்க? கர்மம். இவ பேசுங்க. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.